ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டோரியா வான் அண்ட் ஸ்வாலில் சீசன் 2 எபிசோட் 6 பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் லைக் வீக்கெண்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணிட்டு இருக்கோம் கேம்ஸ்லாம். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம வில் அண்ட் எல்ஃபியா ரெண்டு பேரும் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரீமை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ எல்ஃபியா வந்து சொல்லிட்டு இருக்கா, ஸோ அந்த டவருக்கு போகிறது தான் என்னோட மிகப்பெரிய கனவாக இருக்கும். நம்ம அதுக்கு தயாராகணும்னா ஏகப்பட்ட மேஜிக்கல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம வில் சொல்கிறோம், உன்னோட கண்ணு ரொம்ப பிரைட்டாக இருக்குது, நீ உன்னோட ட்ரீமை பற்றி சொல்கிறப்ப. பட் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு வீக்காக இருக்கேன், அதாவது எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத ஒரு ரொம்ப பலம் இழந்த ஒரு ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, டப்புன்னு நம்ம எல்ஃபியா அவனை கட்டி பிடிச்சிட்டு, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீயும் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆள் தான். ஸோ நீ இல்லாமல் நான் அந்த இடத்துக்கு போனேன்னா அதில் எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ நீ நானும் ஒன்றாவே அந்த டவருக்கு போவோம், நான் அந்த டவருக்கு போய் உனக்காக காத்திருப்பேன். ஸோ நீ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உன்னோட பவரை நீ அடைஞ்சிட்டு அந்த டவருக்கு வா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஃபியா சொல்கிறா. அப்படியே இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. வில் எந்திரிக்கிறான். எப்படியோ 5 வருஷம் ஆச்சு, நான் கடைசியாக என்னோட எல்ஃபியை பார்க்க போகிறேன், அந்த டவருக்கும் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம எல்ஃபியாவும் அவன் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அதாவது கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி மேஜிக் கோட் மாதிரி, அதாவது மேஜிக்கல் பவர்லாம் இதில் மேக்ஸிமம் யூஸ், அதாவது சின்ன மேஜிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கோட் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டவருக்கு போகிறனால. அப்போ நம்ம ஜூலியஸ் வந்து அங்கே பார்த்துட்டு ரொம்ப டவுனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ கோலட் போயிட்டு கேட்குறான், உனக்கு என்னாச்சு, நீ ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறிய அப்படின்னு. உடனே அவன் ஷாக் ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறான். கத்துறதுல அங்கே இருக்க துணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது, அவங்க வச்சு அதை பொட்டேக்கலாம். உடனே அங்கே இருக்க ஷாப் ஓனர்கிட்ட நம்ம குவாலிட்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. ஸோ அப்புறமேட்டு தான் நம்ம லியானா சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன அப்படின்னா, இவங்க 3 பேர், இவங்க 4 பேர்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டவர்லேருந்து ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதாவது அவங்க டீமுக்கு ஃபேக்ஷனுக்கு எடுத்துருக்காங்க. நம்ம சியோன் வந்து ஃபயர் ஃபேக்ஷனுக்கும், நம்ம விக்னல் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஃப் ஃபேக்ஷனுக்கும், நம்ம லியானா வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங்க்கும், அப்புறம் நம்ம குவாலிட்டி வந்து எர்த் ஃபேக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. பட் இப்போ எடுக்காத ஒரே ஒரு ஆள் யாருன்னா நம்மளோட ஜூலியஸ் மட்டும்தான். நம்ம 4 பேரையுமே ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டாங்க. பட் ஜூலியஸ்க்கு மட்டும் எந்த விதமான ஸ்கவுட்டிங் லெட்டருமே வரல. ஸோ அதனால தான் அவன் டவுனாக இருக்கான் அப்படின்னு லியானா சொல்கிறா. அப்புறம் நம்ம விக்னல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில் எங்கே போயிருக்கான் அப்படின்னு ஷாப் ஓனர்கிட்ட கேட்க, நம்ம ஷாப் ஓனர் சொல்கிறாரு, அவன் உங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த கோட்டெல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம கோலட் சொல்கிறான், அவன் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித், அதாவது அந்த டார்ஃப்ஸ் இருக்கிற அந்த பிளாக் ஸ்மித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். ஸோ நம்ம வில்லோட ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சுல. ஸோ அந்த ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கிறதுக்காக அந்த பிளாக் ஸ்மித் கிட்ட வந்து அவன் அந்த புது ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறான். ஸோ ஸ்வாட் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ அவனோட கோட்டுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக சூப்பராகவும் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டோனும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஸ்மித்தான டோனன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்புறம் வில் கேட்குறான், இது ரொம்ப செலவாக இருக்குமே, இது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்க, நம்ம டார்ஃப் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ இந்த ஸ்வாடை ஃப்ரீயாகவே வச்சுக்கோ, என்னோட தேங்க்ஸாக நீ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கோ, இந்த டவுனை நீ காப்பாற்றினில்ல, ஸோ இந்த மக்கள் உனக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட்டாக நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வில் ஓடி வரான். ஸோ அங்கே இருக்க எல்லா 50 பார்ட்டிசிபெண்ட்ஸும் அந்த டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே போகிறாங்க. ஸோ அதை அவங்கள கூட்டிகிட்டு போகிறது நம்ம கிளாரே தான். ஸோ அவங்க வந்துட்டு அந்த டவர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 50 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டவருக்குள்ளே போகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க டவருக்குள்ளே போகிறது. நம்ம வில்லும் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஃபியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடவே உள்ளே போகிறான். உள்ளே போனதுக்கப்புறம் பிளாக்காக இருக்குது. அப்புறமேட்டு தான் கீழே இருக்க ஒரு லிஃப்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசெண்ட் ஆகுது மேலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரோட பேர் கலர்லெஸ் கார்டன் அப்படின்னு நம்ம கிளாரி சொல்கிறா. ஸோ உண்மையிலேயே அவள் சொல்கிறபடியே அந்த இடத்துல இருக்க எல்லா வீடுகளும் கலர்லெஸ்ஸாக தான் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த இடத்துல தான் ரெசிடென்ட்ஸ், அதாவது மேஜிக்கல் யூசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. இந்த டவரில் இருக்க மேஜிக்கல் யூசர்ஸ்லாம் இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அகாடமிக்கும் இருக்குது. அண்ட் நீங்கள் புது மேஜிக்கல் பவரை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸும் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவள் சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்து ரொம்ப வியந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு டெஸ்ட்டும் அடிக்கிறா. என்னன்னா, இந்த இடத்துல நீங்கள் பர்மனெண்ட்டான ஆளாக இருக்கணும் அப்படின்னா, இருக்கிறதும் இல்லாமல் போகிறது உங்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லாருமே கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவருக்குள்ளே பர்மனெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் போல். சரி, இப்போ வாங்க நம்ம செரிமனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அந்த ஃப்ளோரில் தான் மேக்னா வெண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருப்பாங்க. அப்படி அவங்க போயிட்டுருக்கப்பவே அங்கே இருக்க இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறாங்க. நம்ம கோலட்டை கையிலே பிடிக்க முடியல, அவள் ரொம்ப ஆர்வமாக இருக்கா. ஸோ அங்கே ஆல்ரெடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஹெர்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க மேஜிக்கல் அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவளுக்கு டவரில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், நம்ம எப்படியோ டவருக்கு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ஃபுட் கடையும் இருக்குது. அங்கே பாருங்கப்பா, அந்த இடத்துல ஒரு ஃபுட் ஷாப் இருக்குது அப்படின்னு அவள் சொல்ல உடனே நம்ம லியானாக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லியானா தான் ஒரு சாப்பாட்டு ராணியாச்சு, உடனே அவளை பவரை யூஸ் பண்ணி சல்லுன்னு அந்த ஃபுட் ஷாப்புக்கு போயிட்டு
அங்கே இருக்க எல்லா ஃபுட்ஸ்லேயும் 5 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் நம்ம கோலட் தான் நம்ம ஒன்றும் இங்கே சாப்பிட்றதுக்காக வரல, உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. இப்படி இவங்க இப்போ எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்க நம்ம திடீர்னு நம்ம சுயன் வந்து நம்ம வில்கிட்ட சொல்கிறான், நீ ரொம்ப எக்ஸைட் ஆகாத, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்லியான இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம வில்க்கு ஒன்றும் புரியல, நீ ஏன் அந்த மாதிரி சொல்கிற சியோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவன் பதில் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். அப்புறமேட்டு தான் நம்ம வில் மற்றவங்க கண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்கே வந்த பாதி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அங்கே இருக்கிற ஆல்ரெடி இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லோரும் சீனியர்ஸில், இவங்க ஜூனியர்ஸில். ஸோ அந்த ஒரு இது இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஜூலியஸ் இன்னும் வெக்ஸ்லேயே தான் இருக்கான், அவனை எந்த டீமுமே ஸ்கவுட் பண்ணல அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அடுத்த ஃப்ளோருக்கு மேலே போகிறாங்க. அங்கே தான் செரிமனி நடக்க போகுது. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஹையர் லெவல் சீனியர் மேஜர்ஸும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேக்னா வெண்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம எல்ஃபியை காமிக்கிறாங்க, அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபேக்ஷனில் இருக்கா. அண்ட் அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர் அந்த லைட்னிங் ஃபேக்ஷனில் இருக்கான். அண்ட் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை காமிக்கிறாங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபேக்ஷனில் இருக்கான். இவனை கேரியட்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் நம்ம எலினோருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஃப் ஃபேக்ஷனோட லீடர். ஸோ இவங்க 4 பேத்தையுமே காமிக்கிறாங்க. ஸோ 5 ஃபேக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் இப்போதைக்கு 4 தான் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஃபியை பார்க்குறான், பட் எல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவனை பார்த்து அந்த ஒரு மகிழ்ச்சி இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்க்குறோமே அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாத மாதிரி பார்க்குறா. அதுக்கப்புறம் கிளாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறா, சரி இந்த மாதிரி செரிமனி ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு. உடனே அங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஃபேக்ஷனில் இருக்க கொஞ்சம் கலாச்சி விட நம்ம கிளாரிக்கு கொஞ்சம் காண்டாயிருது. ஏன்னா நம்ம கிளாரி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர், பட் இங்கே இருக்க மேக்னா வெண்டர்ஸில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் படிச்சிருக்கா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காமெடி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிளாரி சொல்ல ஆரம்பிக்கிறா, ஓகே வெல்கம் டு த செரிமனி, நம்ம இப்போ செரிமனி ஆரம்பிப்போம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளாசம் அப்படின்னு சொல்கிறா. சொல்லி முடிச்சோடனே எல்லா மேக்னா வெண்டர்ஸும் அவங்களோட மேஜிக்கல் எபிலிட்டிஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேக்ஷனுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாத்தோட அந்த கலரான கோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபேக்ஷனுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. நம்ம சியோனுங்க ஃபயர் ஃபேக்ஷன் அப்படிங்கிறனால அவனோட கோட் வந்து ரெட் கலராக மாறுது. அண்ட் அவனோட எம்பளமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர், அதாவது ஃபயர் ஃபேக்ஷனுக்கான எம்பளமாக மாறுது. நம்ம கோலட் எர்த் ஃபேக்ஷன் அப்படிங்கிறனால அவளுக்கு டார்க் ப்ரௌனாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அவளோட எம்பளமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எர்த்துக்கான எம்பளமாக மாறுது. பட் நம்ம வில்லுக்கும் நம்ம ஜூலிஸ் மட்டும்தான் யாருமே ஸ்கவுட் பண்ணல. சில ஒரு 10 பேர் இல்லைன்னா ஒரு 5 பேர் யாருமே ஸ்கவுட் பண்ணல. அப்படியே ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. அவன் எல்ஃபியா வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கா. ஏன்னா அவளால் வந்து பார்த்தீங்கன்னா வெளில ஸ்கவுட் பண்ண முடியல. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சரிசா கிட்ட அவள் அதை தான் கேட்டுட்டு இருக்கா. அவன் இவ்வளோ நாள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கனால நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா என்னை அமைதியாக இருக்க சொன்னேன், நானும் அமைதியாக இருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டேலண்ட்டை உபயோகப்படுத்தி இவ்வளோ தூரம் வந்திருக்கான். பட் இவ்வளோ தூரம் வந்து நீ என்னை ஏன் அவனை ஸ்கவுட் பண்ண விடலை அப்படின்னு சொல்லி விளையாட்டாக கேட்டுட்டு இருக்கா. இங்கே பாரு, நான் அவனுக்காக எழுதி வச்ச லவ் லெட்டரும் அவனுக்காக நான் அனுப்புன நினச்சேன், அந்த ஸ்கவுட்டிங் லெட்டரும் இங்கேருந்து போகவே இல்லை, இதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சரிசா கிட்ட கேட்க, சரிசா உனக்கே தெரியும் இதுக்கு காரணம் நான் கிடையாது, இதுக்கான காரணம் அப்பர் இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லவுடனே, ஓ அப்பர் இன்ஸ்டியூட்டா, நீ என்ன குருட்ஸுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறா. குருட்ஸு யாருன்னு நமக்கும் தெரியல, பட் போக போக தெரியும் நினைக்கிறேன். அவன் தான் அப்பர் இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல அவனோட டேலண்ட்டை காமிச்சான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம எல்ஃபியும் அவன் கண்டிப்பாக அவனோட டேலண்ட்டை காமிப்பான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட ஃபேக்ஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே அவங்கவுங்க ஃபேக்ஷன் நோக்கி போயிட்டுருக்க நம்ம கிளாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, இங்கேருந்து யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படலையோ அவங்களாம் இந்த டவரை விட்டு வெளியே போகணும், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்லெஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டவரோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் அவங்க இருக்கணும், அவங்களால மேலேயே போக முடியாது அப்படின்னு சொல்கிறா. பட் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களோட பவர் ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட திறமையை ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி உங்களை வேறு ஏதாவது ஃபேக்ஷன் உங்களோட பவரை பார்த்துட்டு அவங்க உங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல டெலிபோர்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ அந்த டெலிபோர்ட் இடத்துல இருந்து சில மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது, ரோபோட்ஸ் மாதிரி. அது வந்து அங்கே வந்தவொடனே எல்லா மேஜிக்கல் யூசர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அவங்கள டிஃபிட் பண்ணால் மட்டும் தான் இவங்களோட டேலண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஃபேக்ஷனுக்கு சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க மேஜிக்கல் யூசர்ஸ்லாம் வந்து அவங்களோட மேஜிக்கல் எபிலிட்டி யூஸ் பண்ணுறாங்க. பட் அது எதுவுமே அது மேலே ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இப்போ இதை வேறு கொள்ளணுமாடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பவே அங்கே இருக்க ஒரு ஹை மேஜர்ஸ் சொல்கிறான். ஸோ இது கிட்டத்தட்ட லெவல் 15க்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு இந்த மான்ஸ்டரோட ஸ்ட்ராங்காக எபிலிட்டியாக இருக்கும். சின்ன சின்ன மேஜிக்லாம் இது மேலே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்க லோ லெவல் மேஜிக்கல் யூசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பட் நம்ம ஜூலியஸ் அது எதுவுமே கண்டுக்காமல் அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பொழக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ லெவல் மேட்ச் கிடையாது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லெவல் மேட்ச் தான். பட் அவனை எடுக்காதது காரணம் அவன் வந்து ஆட்டிடியூடாக இருக்கான் அப்படிங்கிறனால தான். உடனே அங்கே இருக்க சரிசு பார்த்துட்டு இவனை நம்ம எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எல்ஃபி அவனோட மூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக
ஃபேக்ஷனும் வச்சிருக்கான். அங்கே இருக்க வின் ஃபேக்ஷன் மற்ற ஃபேக்ஷன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்கிறதுலே அவன் ஒருத்தன் மட்டும் தான் திறமைசாலியாக தெரியுறான். அவன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இவனை யாருமே எடுக்காமல் போனாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு தான் நம்ம எல்ஃபியாவை பார்க்குறேன். நம்ம எல்ஃபியா அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கிறா. உடனே இவனுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் மாதிரி ஆயிடுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இவங்ககிட்ட மட்டும் இவன் ஐஸ் யூஸராக இல்லைன்னா நாமளே எடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம எல்ஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனுமே நம்ம வில் மேலே தான் இருக்குது. அப்போ தான் எல்லோரும் பார்வையும் இன்னொருத்த பக்கம் திரும்புது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம வெல் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸோட மூவ்மெண்ட்டையும் கண்காணிச்சிட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தோட மூவ்மெண்ட்ஸையும் கண்காணிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் நம்ம எல்ஃபி கொடுத்த கிளாஸை போட்டு எல்லா மான்ஸ்டர்ஸையும் பொழக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அங்கே இருக்க எல்லா மேக்னா வெண்டர்ஸுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கானே, ஸ்பீடாகவும் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஸ்ட்ரென்த்தும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபைட்டிங் ஸ்டைல்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் அந்த மான்ஸ்டர்ஸை புது ஸ்வாடால் ஈஸியாகவே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் தோக்கடிச்ச பிறகு இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஜூலியஸ் அவனோட பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டுக்க அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். பட் அவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பாகி போயிடுது. நம்ம ஸ்லிப்பாகி நம்ம எல்ஃபியாவை அட்டாக் பண்ண போயிட்டுருக்கு. டப்புன்னு நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுக்குறான் அந்த இடத்துக்கு. டக்குன்னு வந்து அந்த இடத்துக்கு வந்து மாசாக வந்துட்டு அவனோட ஸ்வாடால் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறான். டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பவரை அந்த ஸ்வாட் அப்சர்வ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொழக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த எபிசோடில் இந்த ஃபைட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நல்ல ஃபைட்ஸ் எல்லாம் நம்மளோட இன்ஸ்டா பேஜில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபைட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டா பேஜ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணி மறுபடியும் அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுறான். அந்த இடத்துல மாசாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி நின்றுட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அசந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன கன்க்ளூஷன் பார்க்குறோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டவருக்கு அசன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வில் அண்ட் நம்ம ஜூலிஸ் இவங்க 2 பேத்தையுமே தவிர இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் பண்ணி நம்ம ஃபேக்ஷனுக்கு எடுத்துடுறாங்க. பட் இவங்க 2 பேருமே எடுக்காதனால இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இவங்களோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் சில மான்ஸ்டர்ஸ் வருது. மான்ஸ்டர்ஸ்னு சொல்கிறத விட அது வந்து பார்த்தீங்கன்னா டவரை பாதுகாக்கிற ஒரு பாடி கார்டுன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போல். ஸோ அதை டிஃபீட் பண்ணுறவங்கள மட்டும்தான் ஸ்கவுட் பண்ணி எடுப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜூலியஸ் அண்ட் நம்ம வில்லு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க ஸ்கவுட் பண்ணாமல். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், நெக்ஸ்ட் எபிசோடில் நமக்கு தெரியும் அவங்க 2 பேரும் எந்த ஃபேக்ஷனுக்கு போக போகிறாங்க அப்படின்னு. என்னோட கணிப்பு என்னென்னா 2 பேருமே ஒரே ஃபேக்ஷனான நம்ம எல்ஃபியா ஃபேக்ஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம ஜூலியஸ் எல்ஃபியா ஃபேக்ஷனுக்கும் நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா வின் ஃபேக்ஷனுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்க அடுத்த எபிசோடுக்கு தெரியும். மண்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.